ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி ஆஃப் மணியில் 8th சாப்டர் மேன் இன் த கார் பாரடாக்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வச்சிருக்கிற என்ன பொசிஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு கிடைக்கிற மரியாதை, அது கொடுக்குற ஈர்ப்பு வேற எதுக்கும் கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நார்மலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஃபெராரி, ரோல்ஸ் ராய்ஸ் கார், இந்த கார்லாம் இருக்குல்ல, அது வாங்குறது ஒவ்வொருத்தரோட கனவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட எண்ணப்படி நம்ம அந்த கார்லாம் வாங்கிட்டா நம்ம எதுவும் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காரை வச்சிருக்கிறவரு அவர் ஓனராகவே பாக்குறது இல்ல, அவர் ஒரு டிரைவரா தான் பாக்குறாரு. இவர் அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவரோட குழந்தை பிறந்த பிறகு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அவர் குழந்தைக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு காஸ்ட்லியான காரோ இல்ல காஸ்ட்லியான வாட்சோ இல்ல பெரிய வீடோ அதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. மரியாதையும் மதிப்பு மட்டும்தான் உனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஃபெராரி கார்லாம் ஓட்டிட்டு வரவங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காருக்கு தான் அவங்க மரியாதை கொடுக்குறாங்களே தவிர்த்து அதை ஓட்டி வரவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, அவரு பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல அதுக்கு பின்னாடி ஓடுறதோ தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அதே மாதிரி இந்த கார்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல அப்படின்னு சொல்றாரு. பொதுவா மக்கள் மற்றவங்களால மதிக்கப்படணும்னா அது பணத்தால மட்டும் கிடையாது, இரக்க குணமும் அன்பு கருணை இது மாதிரி இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் பண்ணியிருக்காரு. இந்த 8th சாப்டர் இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் படிச்ச சாப்டர்லேயே அதுதான் ரொம்ப சின்னது. மிஞ்சி போன ஒரு 2 பக்கம் தான் இருக்கு. ஸோ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு வாகனத்தை, ஒரு காரை வச்சு நம்ம மதிக்கப்படணும், நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற நினைக்கிறத விட, பணத்தை வச்சு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, ஒரு அன்பு, ஒரு கருணை, மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறது மூலமா நம்மளுக்கு அதிக மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க ஒரு விஷயத்த பணத்தை கொண்டு வாங்க நினைச்சீங்கன்னா அதை வாங்க நினைக்கிறத விட, நீங்க எதிர்பார்க்கறத விட கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.